அனைவருக்கும் காலை வணக்கம். பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் பூத்த பூ பாருங்கள், அழகாக பூத்துருக்கு ரோஸ். இங்கே இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ரோஸா செடி வச்சுருக்கேன். பாருங்கள், ரோஸ் பூத்துருக்குது. அந்த செடியிலே ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். இந்த செடியில் வெண்டைக்காய் காய்ச்சிருக்குது. வெண்டைக்காய் பொறிக்கிறேன் பாருங்கள். இது மருந்து இல்லாமல் விளையக்கூடிய காய், மருந்து இல்லாமல் விளைஞ்சிருக்குது. எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் பாருங்க வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன், மருதாணி செடி வச்சுருக்கேன். சின்ன இடம்தான், கொஞ்சமாக தான் இருக்குது. மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன். மிளகாய் செடி பாருங்கள், மிளகாயெல்லாம் இருக்குது. மிளகாயெல்லாம் நாங்கள் காசு வாங்குறதே இல்லை. பாருங்கள், எல்லாம் மிளகாய் செடியில் பச்சை மிளகாயெல்லாம் வருது. அதனால் எனக்கு நிறையா செடி மிளகாய் செடி இருக்குது. ஒரு கரிஞ்சுக்குட்டி கீரை, அரைக்கீரை இருக்குது. இது வெண்டைக்காய் செடி. பாவக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இத்தனை பாவக்காய் காய்ச்சிருக்கு, அதோட வெண்டைக்காயும் காய்ச்சிருக்கு. இது மருதாணி தலை செடி. இதோ பச்சை மிளகாய் பார்த்திங்களா பூத்துருக்குது. இனி அது காய் வந்துடும். அதுலேயே ஒரு காய் வரும், பழுத்து சூப்பராக பழுத்துருச்சு பாருங்கள். கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். சின்ன இடம்தான், ஒரு 5 அடி கூட இருக்காது. கொஞ்சமாக தான் மண் கொட்டி வச்சுருக்கோம். ரோட்டோடு ஒட்டி தான் இருக்குது. அதுலேயே ஜாதி மல்லிகைப்பூ செடி வச்சு நல்லா பெருசாகிருச்சு. இப்போ தான் ஒன்று பூக்கிறது அருணமாயிடுது. முல்லை செடி ஒன்று வாங்கி நட்டுனேன். 100 ரூபாய்க்கு வாங்கி நட்டின செடி இப்போ மொக்கு வச்சுருக்குது பாருங்கள். இதோ ஒன்று அரும்பு வச்சுருக்கு. இப்போ தான் இனிமேல் தான் பூ வரும் முல்லைப்பூ செடியில். அது போக ஜாதி மல்லிகைப்பூ செடி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இதுவும் வீட்டில் செவத்தோரமாக கொஞ்சமாக இடம் இருக்கிறதுல வச்சுருக்கேன். இது கத்திரி செடி. கத்திரிக்காய் நிறைய காய் பிடிச்சிருந்தது. இப்போ காய் இல்லை, மழை இல்லாதனால எல்லாம் பழுக்குது பாருங்கள். மழை பெஞ்சதுன்னா நம்ம வீட்டுக்கு அளவாக காய்க்கும். 2 செடி வச்சா போதும், 1/4 கிலோ காய் காய்க்கும். பாவக்காய் செடி இப்போ தான் இருந்த காயெல்லாம் பொறிச்சிட்டேன். பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள். இது நாட்டு பாவக்காய், எந்த மருந்தும் போடாமல் விளைய வைக்கிறதுனால நல்லா சுவையாகவும் இருக்குது, நல்லா உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குது. மக்காச்சோள கருது 4 செடி விதை போட்டு விட்டேன், முளைச்சது. அது கருது வந்தது, எல்லாம் பொறிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது கருது. இப்போ இது கடைசி இதுங்கிறதுனால இதில் கருது வர மாட்டேங்குது. அதனால் விடுவினாலும் வச்சுருக்கோம். சோளக்கருதா முதல் காய்ச்சதெல்லாம் பெருசாக இருந்தது. இப்போ வர்றது இப்படி தான் வருது. சரி, இந்த பாவக்காய்க்கு பந்தல் போடணுமே, அதுக்காக சரி இது இருக்கட்டும்னு விட்டுட்டேன். பாருங்கள் நண்பர்களே, நீங்களும் இதே மாதிரி செடிகள் வச்சு வீட்டில் பூ, காய் எல்லாமே உற்பத்தி பண்ணலாம். நம்மளால் முடிந்தது நாம் இந்த நாட்டுக்கு செய்கிறதோட நமக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இயற்கையாக கார்பன் டை ஆக்சைடை இது ஆக்சிஜனாக மாற்றக்கூடிய தன்மை செடிகளுக்கு தான் இருக்குது. மழையை வர வைக்கும். அதனால் எல்லாருமே செடி வளருங்க, மரங்களை வளருங்க. நல்லது நடக்கும். நன்றி.